ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த வாய்ஸ் சீரிஸோட 12வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல இந்த கில்லர் டாங் பேங்க தேடிட்டு டேரிக்கும் கங்ஜோவும் காட்டுக்குள்ள போறாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு ஹாலுசினேஷன் ஆகுது. டேரிக்கோட கண்ணுக்கு அவன் இறந்து போன தங்கச்சியும், கங்ஜோவோட கண்ணுக்கு இந்த டாங் பேங் சின்ன வயசு பையனாவும் பெரிய வயசு பையனாவும் மாறி மாறி தெரியறான். இதுல பயந்து போய் அவ பின்னாடியே நடந்து போறா. ஒரு பள்ளத்துல விழற மாதிரி வேற போயிடுறா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோட்ல இந்த விமோத்தியோட ஸ்டோன் ஃபேமிலி வில்லேஜ்னு ஒரு வில்லேஜை காமிச்சாங்க இல்லையா, அந்த வில்லேஜ்ல ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரகசியத்தை பத்தி தான் ரிவீல் பண்ண போறாங்க. அது என்ன ஏதுங்கறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கஞ்சோ அந்த கிளிஃபோட எட்ஜுக்கே போயிட்டா. கடைசியா ஒரு ஸ்டெப் எடுத்து காலை கீழே வைக்க போறா. காலை கீழே வச்சானா விழ வேண்டிதான். லாஸ்ட் மொமெண்ட்ல நம்ம டேரிக் கையை பிடிச்சி தடுத்து நிறுத்திடுறான். பைத்தியம் அவனுக்கு, அங்கேயும் போய் விழ போற அப்படின்ற மாதிரி கேட்கறான். அப்புறம் தான் அவ சுயநினைவுக்கே வரா. பயந்து போயிருக்கா. இல்ல, நான் இந்த இடத்துல ஒரு 12 வயசு பையனையும் அந்த டாங் பேங்கையும் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நானும் தான் என் தங்கச்சியை பார்த்தேன். நமக்கு ஹாலுசினேஷன் ஆயிருக்கு. மேபி இங்க இருக்கிற காத்துல அவங்க ட்ரக்க கலந்துருக்கலாம். முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து வெளியில வரலான்னு பார்க்கும்போது இவங்களை தேடிட்டு நம்ம பார்க்கும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் யாங்கோட அசிஸ்டன்ட்டும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்களும் விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அதே சமயம் ஹாஸ்பிட்டல்ல டாங் பேங் ரூம்ல இருந்து காணாம போயிட்டான்னு சொல்லி தேசிக்கும் கிம்மும் தேடிட்டு இருந்தாங்க இல்லையா, அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இருக்க ஒரு பெஞ்சில தான் போய் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவங்க போய் தட்டி எழுப்பி இங்க என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா அவன் ரொம்ப தெனாவட்டா பேசுறான். அவன் கூட 2 வேலைக்காரங்க இருந்தாங்க இல்லையா, அவங்களுமே திமிராதான் பேசுறாங்க. நாங்க ஒன்னும் கிரிமினல் கிடையாது, நீங்க ஒன்னும் எங்களுக்கு காவலுக்கு இருக்க வேணாம், முதல்ல இங்க இருந்து போங்க அப்படின்ற மாதிரி தேசிகையும் கிம்மையும் விரட்டி விடுறாங்க. இவன் உடனே இந்த விஷயத்த கங்ஜோ கிட்ட இன்ஃபார்ம் பண்றான். டாங் பேங் அங்கதான் இருக்காங்க அப்படின்னா அப்ப இங்க காட்டுக்குள்ள நடந்த வேலையெல்லாம் பார்த்தது அவனோட தாத்தாவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களுமே யோசிக்கிறாங்க. அவங்க சந்தேகப்பட்டது கரெக்ட் தான். அவங்க தாத்தாவோட ஆளுங்க தான் அங்க மறைஞ்சு நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரக்ஸ் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக பார்க் கூட்டிட்டு போறா. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஆமா நீங்க ட்ரக்ஸ் எடுத்திருக்கீங்க, ட்ரக்ஸ்க்கான சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிம்டம்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அந்த வேலைக்காரனை விசாரிக்கும் போது என்ன சிம்டம்ஸ் எல்லாம் டைரக்ட் நோட் பண்ணானோ அதே சிம்டம்ஸ் தான் இந்த டாக்டரும் சொல்றாங்க. மேபி ரெண்டும் ஒரே ட்ரக்கா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் டேரிக்குமே யோசிக்கிறான். இவங்களுக்கு அந்த காட்டுக்குள்ள ஹாலுசினேஷன் ஆனப்ப இவங்களோட கில்ட்டும் இவங்களோட பயமும் தான் வெளியில வந்திருக்கு. டேரிக்கோட கில்ட்னா அவனால அவனோட தங்கச்சியை காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிறது தான். அப்ப கங்ஜோக்கு எதுக்காக அந்த டாங் பேங்கோட சின்ன வயசு உருவம் வரணும்? ஒருவேளை அதுல கங்ஜோவோட கில்ட் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி தான் டேரிக் கேட்கிறான். கங்ஜோவும் யோசிச்சு பாக்குறான். ஆனா அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. எனக்கு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல சந்தேகம். அங்க ஏதோ ஒரு கருப்பாடு இருக்கு. அந்த கருப்பாடு தான் அந்த டாங் பேங்கோட தாத்தாவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி டேரிக் இங்க சந்தேகப்படுறான். அந்த சமயத்துல நம்ம ஜூங்கி கால் பண்றாரு. ஜூங்கி அந்த வேலைக்காரனோட அட்டாப்சி ரிப்போர்ட்டை வாங்குறதுக்காக போயிருக்காரு. அந்த வேலைக்காரன் சாகிறதுக்கு முன்னாடி வீமோ பிளான்ட் அப்படின்ற ஒரு மரத்தோட இலையை தான் அவன் சாப்பிட்டு இருந்திருக்கான். அந்த வீமோ பிளான்ட் அப்படிங்கிற மரம் இந்த எரிமலையோட சாம்பல் கலந்த மண்ணுல தான் வளரும். அது இந்த வீமோ தீவுல தான் இருக்கு. இந்த மரத்தோட இலை நேச்சுரலான பெயின் கில்லரா வேலை செய்யும். ஆனா அதையே நம்ம அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹாலுசினேஷனும் ஹார்ட் ஃபெயிலியரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வேலைக்காரன் இந்த மரத்தோட இலையை ரெகுலராகவே எடுத்துக்கிட்டு இருந்திருக்கான். ஆனா சாகிறதுக்கு முன்னாடி அவன் அதை அளவுக்கு அதிகமாவே சாப்பிட்டு இருந்திருக்கான். அதனாலதான் அவனுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி இறந்து போயிட்டான் அப்படின்ற விஷயத்தை ஜூங்கி இன்ஃபார்ம் பண்றாரு. அதோட மட்டும் இல்ல, அந்த இறந்து போன சுஜின்ற பொண்ணோட இனிஷியல் அட்டாப்சி ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த பொண்ணோட உடம்புல இருந்த காயங்கள் எல்லாமே அந்த சர்க்கஸ் மேன் ஃபேமிலியா போய் கொலை பண்ணுவான் இல்லையா, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட உடம்புல இருந்த காயமும் சுஜியோட உடம்புல இருந்த காயமும் ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மர்டர் வெப்பன் தான் அப்படின்ற விஷயத்தையும் ஜூங்கி இன்ஃபார்ம் பண்றாரு. அப்பதான் டேரிக்கு இன்னொரு சந்தேகம் வருது. ஆக்சுவலா இவங்க இந்த மிஷனுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு நாளைக்கு டாங் பேங்க விசாரிக்கும் போது எப்படி அவனை மடக்கலாம்னு சொல்லி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. டேரிக், கங்ஜோ, ஹான் அப்புறம் பார்க் 4 பேர் சேர்ந்துட்டு அப்ப ஹான் அவங்க எல்லாருக்கும் ஒரு ட்ரிங்க் கொண்டு கொடுத்திருப்பான். ஏதோ விட்டமின் ட்ரிங்க்னு சொல்லிட்டு. ஏதுடா இது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க யாரோ ஒருத்தங்க தான் ஸ்பான்சர் பண்ணாங்க, எல்லாருக்கும் இதை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பான். அதை இவங்க எல்லாருமே குடிச்சிருந்திருப்பாங்க. அதை குடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க கிளம்பி காட்டுக்கு வந்திருப்பாங்க. மேபி அதுல ஏதாவது ட்ரக்ஸ் கலந்துருக்குமோ, அதை யாரு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் வந்துச்சு. ஆனா அது யாரு கொடுத்தாங்கன்றது இவங்களுக்கு தெரியவே இல்ல. அப்படியே கட் பண்ணி அந்த போலீஸ் ஆபீசர் யாங்க தான் காமிக்கிறாங்க. நம்ம கங்ஜோவோட ஹோட்டல்ல கோல்டன் டைம் டீம் தங்கி இருந்த ரூம்ல எல்லாம் பறவையை யாரோ கொலை பண்ணி போட்டிருந்தாங்க இல்லையா, அதை செக் பண்றதுக்காக வந்திருக்காரு. அவர் அந்த ரூம்ல அந்த பறவை இறந்து போய் கிடக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் நின்றுட்டு இருக்காரு. இது அப்படியே வீமோ வெல்ஃபேர் சென்டரோட டைரக்டருக்கு வந்த மிரட்டல் மாதிரியே இருக்கு. ஆனா 2 பேருக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. கோல்டன் டைம் டீமும் சரி, அந்த வீமோ வெல்ஃபேர் சென்டரோட டைரக்டரும் சரி வெளியே இருந்து வந்தவங்க. அந்த டைரக்டரை மிரட்டினது யாருன்னு சொல்லி அந்த கல்பிரட்டை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவரை தீவை விட்டு விரட்டி அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்க இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. சோ வெளியாளுங்களுக்கு காமனா வர மிரட்டல் தான் போல இருக்கு இது. இவரோட டீமை சேர்ந்தவங்க வெளியே ஹோட்டல்ல எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க போல இருக்கு. அப்போ ஒரு ஆபீசர் கால் பண்ணி இங்க எந்த குழுவும் எங்களுக்கு கிடைக்கவே
கிடைக்கவே இல்ல. ஆனா ஸ்டோர் ரூமுக்கு பக்கத்துல இந்த வீமோ பிளான்ட் எரிஞ்சு போன நிலைமையில எங்களுக்கு கிடைச்சது அப்படின்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாங்க. இவருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. இங்க கங்ஜோ டாரிக் கிட்ட இன்னொரு விஷயத்த சொல்றா. அந்த கில்லர் கிட்ட இருந்து இவளுக்கு வாய்ஸ் மெசேஜ் வந்துச்சு இல்லையா, அந்த வாய்ஸ் மெசேஜை நான் திரும்ப திரும்ப அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அதுல இருந்து எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. இந்த டாங் பேங்குக்குள்ள 3 பர்சனாலிட்டி இருக்கு இல்லையா, அந்த 3 பர்சனாலிட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு. முதல் பர்சனாலிட்டி அந்த சர்க்கஸ் மேன், அவன் தான் எல்லா கொலைகளையும் பண்றான். அந்த சர்க்கஸ் மேன் பர்சனாலிட்டிக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு. ரெண்டாவது என்ன மாதிரியே இருக்கிற அந்த ஃபீமேல் பர்சனாலிட்டி, அந்த பர்சனாலிட்டி பேசும்போது அதை விரல தட்டிக்கிட்டே பேசும், அதுதான் அதோட அடையாளம். மூணாவதா இருக்க பர்சனாலிட்டி அடிக்கடி அவனுடைய கழுத்தை ஒரு மாதிரி கிராக் பண்ணிக்கிட்டே இருப்பான், சொடக்கு எடுத்துக்கிட்டே இருப்பான். மேபி அவனுக்கு மசில் ப்ராப்ளம், இல்ல போன் ப்ராப்ளம், இல்லைன்னா ஜாயிண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்ற விஷயத்த கங்ஜோ கண்டுபிடிச்சு டாரிக் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதே சமயம் இங்க போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. பார்க் நடந்த விஷயத்தெல்லாம் தேஷிக்கிட்டையும் கிம் கிட்டையும் இன்ஃபார்ம் பண்றாளா. அப்பதான் தேஷிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவனுமே ஹாஸ்பிட்டல்ல டியூட்டில இருந்தப்போ அதே ட்ரிங்கை இவங்களுமே குடிச்சிருப்பான். கிம் தான் அதை கொண்டு வந்து கொடுத்திருப்பான். உனக்கு அந்த ட்ரிங்க் ஏது அப்படின்னு சொல்லி கிம் கிட்ட கேட்டா, நான் இங்கதான் டேபிள் மேல இருந்து எடுத்துட்டு வந்தேன், ஹாஸ்பிட்டல்ல டியூட்டி பார்க்க போறமேன்னு சொல்லி நான் அதை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ அதை குடிச்சதுக்கு அப்புறம் தான் தேஷிக்குமே ஹாலுசினேஷன் வந்திருக்கு. அந்த டாங் பேங் வந்து இவன் கழுத்தெடுத்து கொலை பண்ற மாதிரி ஒரு கனவு வந்திருக்கும் இல்லையா, அதுமே அந்த ட்ரிங்க்னால தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் இங்க யோசிக்கிறான். அப்படியே கட் பண்ணி அந்த ஊர் தலைவர் தான் காமிக்கிறாங்க. அவரு சாமி சாமின்னு சொல்லி ஏதோ ஒரு போட்டோ வச்சு கும்பிட்டுட்டு இருக்காரு. அந்த போட்டோவை பாக்குறதுக்கு ஒரு பேப்பர்ல நம்ம இங்க தவறி போய் கொட்டிட்டோம்னா அது எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் இருக்கு. இதே மாதிரி ஒரு உருவம் தான் அந்த வேலைக்கார ட்ரக் எடுத்துக்கிட்டப்ப அவனுக்கு ஹாலுசினேஷன்ல வந்திருக்கும். அவன் கடவுளே கடவுளேன்னு கும்பிட்டுருப்பான் இல்லையா, அந்த உருவமும் இந்த மாதிரிதான் இருந்துச்சு. நான் ஒண்ணுத்துக்கும் உதவாத இந்த இடத்த சரி பண்ணி வெளியே வாழ்றதுக்கு வழி இல்லாம தங்கறதுக்கு இடம் இல்லாம இருந்தவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல நான் ஒரு ராஜாங்கத்தையே உருவாக்கியிருக்கேன். என்னோட இந்த ராஜாங்கத்தை யாராவது டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா பதிலுக்கு அவங்க ரத்தத்தை கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி டெரரா சொல்லிட்டு அந்த ஆளு போய் ஒரு லாக்கர் ஓபன் பண்றாரு. லாக்கர் ஃபுல்லா ஏகப்பட்ட பணமும் தங்கமுமா இருக்குது. இந்த கோல்டன் டைம் டீமோட பிளான் என்னன்னா, டாங் பேங்க எப்படியாவது சந்தேக கேஸ்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து விசாரணையப்ப அவனை ப்ரோவோக் பண்ணி அவனுக்குள்ள இருக்கிற அந்த கில்லர் பர்சனாலிட்டி வெளியில கொண்டு வந்துட்டா அவனாவே உண்மை ஒத்துக்குவான். நான் தான் எல்லா கொலையும் பண்ணேன், நான் தான் சர்க்கஸ் மேன் சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லி அவனாவே ஒத்துக்குவான் அப்படின்னு தான் இவங்க பிளான் பண்றாங்க. ஆனா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா இந்த டாங் பேங்கோட வேலைக்காரன் ஆல்ரெடி நான் தான் சர்க்கஸ் மேன் சீரியல் கில்லர்னு போலீஸ்ல போய் சரண்டர் ஆகி செத்தும் போயிட்டான். அவன் செத்ததோட இந்த கேஸுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப போய் இவன் தான் சர்க்கஸ் மேன் சொல்லி சந்தேகப்பட முடியாது இல்லையா. அப்படி இவனை சந்தேகப்பட்டு விசாரிக்கணும் அப்படின்னா இந்த சர்க்கஸ் மேன் சீரியல் கில்லர் கேஸ இவங்க ரீஓபன் பண்ணணும். அதை ரீஓபன் பண்ணணும்னா அதுக்கு அந்த கமிஷனர் பர்மிஷன் கொடுக்கணும். அதுக்காக வந்து இவங்க எல்லாம் கமிஷனர் முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா அந்த கமிஷனர் இந்த கேஸ் ரீஓபன் பண்றதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த கேஸ் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, அவன் தான் சர்க்கஸ் மேன் நான் தான் சொல்லி ஒத்துக்கிட்டான், அவன் செத்தும் போயிட்டான். இதுக்கப்புறம் எதுக்காக நீங்க கேஸ் ரீஓபன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் சொல்றாங்க அந்த டாங் பேங் ஏமாத்தி மிரட்டி தான் அந்த வேலைக்காரனை சரண்டராக வச்சிருக்கான், உண்மையிலேயே அந்த டாங் பேங் தான் கில்லர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதை அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இங்க பாருங்க, உங்க கோல்டன் டைம் டீமுக்கு ஆல்ரெடி நாங்க அளவுக்கு அதிகமாவே சலுகைகள் கொடுத்துட்டோம், இதுக்கப்புறமா எந்த சலுகையும் கொடுக்க முடியாது. எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு, உங்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஊரை பார்த்து கிளம்பி போயிடுங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த டாரிக்கு தான் எப்ப பார்த்தாலும் கோவம் மூக்கு மேல ரெடியா நின்றுட்டே இருக்கும் இல்லையா, அவனும் கோவத்துல ஒரு மாதிரி பேசி விட்டுறான். எதுக்காக இப்ப நீங்க அவசரப்பட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்றீங்க, டாங் பேங்குக்கு எதிராக நாங்க எந்த எவிடன்ஸும் கண்டுபிடிச்சிடக்கூடாது, அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணணும்னு நீங்க பண்ற மாதிரி இருக்கு, டாங் பேங்கை காப்பாத்தணும்னு பாக்குறீங்களா, என்ன அந்த ஊர் தலைவர் எதுவும் பெரிய கிஃப்டா கொடுத்துட்டாரா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டு விட்டுறான். அவங்களுக்கும் கோவம் வந்துருது. பதிலுக்கு அவங்களும் இவனை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசி விட்டுறாங்க. நான் கூட தான் கேள்விப்பட்டேன், அமெரிக்காவில் நீ உன்னோட வளர்ப்பாப்பாவுக்கு எதிராக சைல்ட் அபியூஸ் கேஸ் போட்டியாமே, அந்த மாதிரி நீ கேஸ் போட்டதே அவரோட சொத்தை அடிக்கணும்னு தானே, உண்மையிலேயே உன் தங்கச்சி அபியூஸ் பண்ணதே நீ தானே நான் கேள்விப்பட்டனே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டுதான் அவனுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுது. சரி இப்ப என்ன உங்களுக்கு இந்த கேஸை க்ளோஸ் பண்ண அவ்வளவுதானே, தாராளமா க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஆனா நீங்க என்ன இங்க இருந்து அனுப்புற வரைக்கும் நான் இந்த கேஸை விசாரணை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு போயிடுறான். கங்ஜோவுமே அவ பங்குக்கு டாரிக்கு தப்பா பேசினதுக்காகவும் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணதுக்காகவும் கமிஷனர் பார்த்து நீங்க பண்றதெல்லாம் தப்புதான் அப்படின்ற மாதிரி பேசி விட்டு வரா. ஆனா இந்த விஷயம் பெரிய இஷ்யூ ஆகி அதுக்குள்ள அமெரிக்காவில் இருக்கிற இந்த டாரிக்கோட சுப்பீரியர் வரைக்கும் போயிடுது. அவரு டாரிக்க கால் பண்ணி நீ ஏதாவது அங்க பிரச்சனை பண்ணா உடனே இந்த கேஸை விட்டுட்டு கிளம்பி வந்துடணும், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நீ இந்த கேஸை விட்டுட்டு வந்து கிளம்பி உடனே வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஆனா டாரிக் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அவனுக்கு இங்க கேஸை விசாரிக்க கொடுத்த பர்மிஷன்ல இன்னும் 2 நாள் பாக்கி இருக்கு, அந்த 2 நாள் வரைக்கும் நான் அந்த கேஸை விசாரிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனோட அப்பாவுமே ஒரு போலீஸ் ஆபீசர் தான், அங்க பெரிய கமிஷனர் லெவல்ல இருக்காரு. உன் அப்பா ஏற்கனவே சொன்னாரு, நீ வந்து பழி வாங்குற எண்ணத்தோட தான் எப்ப பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருப்பியா, உனக்கு பழி வாங்குறதுங்கிறது உன்னோட அப்செஷன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு, அதை தான் நீயும் இப்ப பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்களா. அப்பா பேரை சொன்னதும் இவனுக்கு இன்னும் கோவம் அதிகமாயிடுது. என்னால வரவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். நீ இப்ப வரைக்கும் யூஎஸ் சிட்டிசன், லாஸ் ஏஞ்சல்ஸோட போலீஸ் ஆபீசர், இது ரெண்டுத்தையுமே நீ இழந்துருவ நான் சொல்றதை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. அதை ரெண்டுத்தையும் நான் இழந்துட்டேன்னா இதுக்கப்புறம் நான் உங்க பேச்சை கேட்கணும்னு அவசியம் இல்ல, இதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போனையும் கட் பண்ணி விட்டுடுறான். கஞ்சோ வந்து இவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அவன் கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுறான். நான் எதுக்காக இந்த போலீஸ் வேலைக்கு வந்தேன் தெரியுமா, ஏன்னா நான் என்னோட அப்பாவுக்கு காமிக்கணும்னு நினைச்சேன், உண்மையான நேர்மையான போலீஸ் ஆபீசர் எப்படி இருப்பாங்கன்னு காமிக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா
அவரு அந்த மாதிரி கிடையாது, அதுக்காக தான் நான் இந்த வேலைக்கு வந்தேன், ஆனா இன்ன வரைக்கும் என்னால அதை நிரூபிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்றானா. யார் சொன்னா, இப்ப கூட நீ நல்ல போலீஸ் ஆபீசர் தான் அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவனோட அந்த அமெரிக்கன் போலீஸ் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. லீசாவோட கொலை நடந்த சமயத்துல இந்த டாங் பேங் தங்கி இருந்த ஹோட்டல் ரூமுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சிசிடிவி கிடைச்சிருக்கு, அதுல நாங்க செக் பண்ணி பார்த்தப்போ இவன் அவனோட ரூமுக்குள்ள போற ஃபுட்டேஜ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, அவன் அந்த ரூமுக்குள்ள 55 நிமிஷம் இருந்திருக்கான். அந்த சமயத்துல அங்க கிளீனிங் ஸ்டாஃபா வேலை பார்த்த ஒருத்தங்களை பிடிச்சி விசாரிச்சப்போ அந்த சமயத்துல அவனோட ரூமுக்குள்ள இருந்து அளவுக்கு அதிகமா அமோனியா ஸ்மெல் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இத பத்தி நான் விசாரிச்சு பார்த்தப்பதான் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு, இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட் மேக்கப் போடுறதுக்காக அமோனியாவை அதிகமா யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி. அவன் உள்ளுக்குள்ள கண்டிப்பா அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட் மேக்கப் தான் போட்டுட்டு இருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்றான். இவங்களுக்கு கிடைக்கிற ஒரு க்ளூவுமே இந்த டாங் பேங் தான் சர்க்கஸ் மேன் கில்லர் அப்படிங்கறது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே போகுது. அந்த கிராமத்துல தான் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தை பத்தி கொஞ்சம் விசாரிக்க சொல்லியிருப்பா போல இருக்கு. தேசி கதை தான் கொண்டு வந்து கொடுக்குறான் அந்த கிராமத்தோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை பத்தி. அந்த கிராமத்துக்கு தலைவராக இருக்கிறது இவனோட தாத்தா, அந்த ஊர் தலைவர் தான். அவர் தலைவர் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட அந்த கிராமத்துக்கு அவர் தான் ஓனர் மாதிரியே. ஏன்னா அந்த கிராமத்துல ஒரு 50 குடும்பம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சிற்பம் செதுக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. தனித்தனியா கிடையாது, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் அந்த வேலை பாக்குறாங்க. ஒட்டுமொத்தமா கிடைக்கிற பணத்துல அவங்க அவங்களுக்கு ஃபேமிலி பேசிஸ்ல பணத்தை பிரிச்சு கொடுப்பாங்களாம். அப்படிதான் அவங்க பணத்தை பிரிச்சுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்றான். இங்க இந்த கமிஷனர் அந்த டாங் பேங்கோட தாத்தா கிட்ட தான் போன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. டைரக்ட் சந்தேகப்பட்டதெல்லாம் கரெக்ட் தான். இந்த அம்மா டாங் பேங்க தப்பிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவசர அவசரமா இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டேன், ஆனா என்னால அவங்களை தடுக்க முடியல. இதுக்கப்புறம் உங்க பேரனை காப்பாத்துறதுக்கு நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பேரனை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக அவனை இந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு அந்த ஊர் தலைவரும் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த டாங் பேங்க அந்த ஊர் தலைவரோட அசிஸ்டன்ட்டும் அந்த கோஸ்ட் லேடி தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விடுறாங்க. ஆனா அவங்க 2 பேருக்குமே உண்மை தெரியும் இல்லையா, இவன் தான் அந்த கில்லர்னு சொல்லிட்டு. அதனால ஒரு மாதிரி பயந்து தான் இருக்காங்க. அவனுக்கு ஃபிஜிக்கு தப்பிச்சு போறதுக்காக பாஸ்போர்ட், ஃபிளைட் டிக்கெட்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நாளைக்கே நீங்க ஃபிஜிக்கு போகணும், உங்களுக்கு அங்க தங்குறதுக்கு நான் ஹோட்டல் ஏற்பாடு பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் நான் வீடு ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா இவங்க இப்படி பயந்து நின்னுட்டு இருக்கிறத அவன் நோட் பண்றான். இவங்க 2 பேரும் இங்க பயந்து நிக்கிறாங்க. வெளியே ஒரு வேலைக்காரன் காவலுக்கு ஒருத்தர் நின்னுட்டு இருக்கான். நீங்களும் அந்த போலீஸ்காரங்க சொல்றதை நம்பிட்டீங்களா என்ன, சந்தேகப்படுறீங்களா நான் தான் அந்த கொலைகாரனா இருப்பேன்னு சொல்லி என்ன பார்த்தா பயமா இருக்குதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு கத்தி எடுத்து கண்ணிமைக்கிற நேரத்துல அவங்க 2 பேர்த்தோட கழுத்துலயும் சொருகிடுறான். சத்தம் கேட்டு அந்த வேலைக்காரன் உள்ள வரான், அவங்க கழுத்துலயும் சொருகிடுறான். அப்படியே வில்லத்தனமா பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கானா. என்னாச்சு சின்ன முதலாளி அப்படின்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா அந்த கோஸ்ட் லேடி. இவ்வளவு நேரம் அவன் பண்ணது எல்லாமே அவனோட இமேஜினேஷன், உண்மையிலேயே அவன் பண்ணவே இல்ல ஒண்ணும் இல்ல, நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த வேலைக்காரன் தான் உண்மையான சர்க்கஸ் மேன் கில்லர். அவன் எல்லாரையும் அந்த ஆக்ஸை வச்சுதான் கொலை பண்றான்னு கேள்விப்பட்டேன். அந்த ஆக்ஸை வச்சு அவன் எப்படி கொலை பண்ணிருப்பான், முதல் வெட்டு எந்த இடத்துல வெட்டி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியோட உடம்புல கைய காமிக்கிறான். தலையில வெட்டி இருப்பானா, கையில வெட்டி இருப்பானா, இல்ல முட்டியில வெட்டி இருப்பானா, கால்ல வெட்டி இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கா நடுங்குது. இல்ல நாங்க கிளம்புறோம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து அவசரமா வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்ததும் அந்த கோஸ்ட் லேடி அந்த அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறாங்க, ஒழுங்கா உண்மை சொல்லு, நம்ம சின்ன முதலாளி தானே உண்மையான கில்லர். ஏன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க கிரைம் பண்ற எல்லாருமே ஃபிஜிக்கு தான் தப்பிச்சு போறாங்க. ஏன்னா அங்க போயிட்டாதான் அவங்களை அங்க இருந்து திருப்பி இங்க கூட்டிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம், யாராலையும் வர முடியாது அப்படின்றதுக்காக அங்கதான் தப்பிச்சு போவாங்க. இப்ப இவருமே ஃபிஜிக்கு போறாருன்னா அப்ப இவர் தானே அந்த சீரியல் கில்லர் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. வாய மூடு, எல்லாம் அந்த வேலைக்காரன் தான், நீ எதையும் பேசாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் அவசரமா இழுத்துட்டு போறாங்க. இது எல்லாத்தையுமே இவன் உள்ள நின்னுட்டு ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு அவங்க பேசுறது நல்லாவே கேக்குது. அப்ப இவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப கங்ஜோவும் டைரிக்கு வந்து பார்த்தாங்களா, அப்ப கங்ஜோ சொல்லி இருந்திருப்பா, உன்னால அவ்வளவு ஈஸியா தப்பிச்சு போக முடியாது, ஏன்னா நீ கொலை பண்ண அந்த சின்ன பசங்கள்ல ஒருத்தன் அவ்வளவு வலி வேதனையிலையும் எப்படியாவது நீ மாட்டணும், உன்னை மாட்டி விடணும்னு சொல்லி எங்களுக்காக க்ளூ விட்டுட்டு போயிருக்கான். கண்டிப்பா அந்த க்ளூவை வச்சு உன்னை பிடிப்பண்டா அப்படின்ற மாதிரி அவன் மிரட்டி இருந்திருப்பா. எந்த சின்ன பையன்டா அவன் நமக்கு எதிராக க்ளூவை விட்டுட்டு போனா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாக்குறானா. அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் சீன் ஒன்னு காமிச்சாங்கல்ல, பண்டியையும் அவனோட தாத்தா பாட்டியையும் இந்த சீரியல் கில்லர் போய் கொலை பண்றது. அப்போ நமக்கு எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா 3 பேர் ஃபேமிலி மாதிரி, அப்பா அம்மா பையனு 3 பேர் அந்த இடத்துக்கு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த கிறிஸ்மஸ் ஈவினிங் அப்ப. ஆனா இப்போ காமிக்கிறாங்க இந்த சர்க்கஸ் மேன் சீரியல் கில்லர் தான் கங்ஜோவோட கெட்டப்ல அவன் தனியா போற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அவன் அந்த பண்டியை எப்படி மிரட்டி இருப்பானா, அந்த பண்டி ஆல்ரெடி புல்லிங்ல கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பான். யாரெல்லாம் அந்த பண்டியை புள்ளி பண்ணாங்களோ அவங்க எல்லாரையுமே இந்த சீரியல் கில்லர் தான் ஸ்கூலை விட்டு வெளியே போக வச்சிருப்பான். அதுக்கப்புறம் அவனை மிரட்டி இருந்திருப்பான். நீ தான் அவங்களை வெளியில போக வச்சேன்னு சொல்லி அவங்க கிட்ட நான் சொல்லிடுவேன். அப்படி நான் சொல்லக்கூடாது அப்படின்னா நீ உன் தாத்தா பாட்டிய லைட்டால கட்டி போட்டு அவங்கள கோழியோட பூப்பை சாப்பிட வச்சு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இவன் மிரட்டி இருந்திருப்பா. அதுக்காக தான் இவன் அவங்க தாத்தா பாட்டியை கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணி அந்த கோழியோட ஆயெல்லாம் வச்சு அவங்க முகத்துல பூசி போட்டோ எடுத்து அனுப்பி இருந்திருப்பான். அந்த சமயத்துல இந்த சீரியல் கில்லர் அந்த இடத்துக்கு போறான். நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சுட்டேன், நான் உங்ககிட்ட பேசின கான்வர்சேஷன் என்னாலதான் அந்த பசங்க ஸ்கூலை விட்டு போனாங்கன்றதுக்கான எவிடன்ஸை நீ இப்பவே அழிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அதை அவன் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ சொன்ன உடனே நான் செஞ்சிருவேனா, இப்ப மட்டும் ஒரு வார்த்தை நான் அந்த பசங்க கிட்ட
போய் நீ தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொன்னா உன் வாழ்க்கையே நரகமாயிடும், அதை நான் செய்யக்கூடாது அப்படின்னா இவங்க 2 பேத்தையும் நீ கொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அதுக்கு அந்த பையன் பண்டி ஒத்துக்கல. உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணு, நான் என் தாத்தா பாட்டியை ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுருக்கான். அதனால கோவப்பட்டு இவனுக்கு மறுபடியும் அந்த பர்சனாலிட்டி ஷிஃப்ட் ஆகுது. ஆல்ரெடி அவன் கங்ஜோ பர்சனாலிட்டியில இருந்திருப்பான். உடம்பெல்லாம் போட்டு முறுக்குனதும் அவனுக்குள்ள அந்த கில்லர் பர்சனாலிட்டி, அதாவது சர்க்கஸ் மேன் பர்சனாலிட்டி வருது. அந்த சர்க்கஸ் மேன் பர்சனாலிட்டி தான் அந்த பழைய கிட்னாப்பர். அவன் கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பான் போல இருக்கு. உடம்ப ஒரு மாதிரி முறுக்கி அவனே ஒரு மாதிரி குள்ளமான மாதிரி உடம்ப வச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து அவங்க இருக்கிற எல்லாரையுமே போட்டு தள்ளிடுறான். அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவன் தான் ஏதோ க்ளூ விட்டுட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் என்கிட்ட சொன்னான், என்னை பத்தி யார்கிட்டயும் சொன்னதா சொன்னானே, அது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு. ஆக்சுவலா இந்த பண்டி அந்த சர்க்கஸ் பைரேட் அப்படிங்கிற கேம் கம்யூனிட்டியில ரேஞ்சர் அப்படிங்கிறவங்க கிட்ட தான் இந்த சர்க்கஸ் மேனை பத்தி சொல்லியிருந்திருப்பான். அந்த ரேஞ்சர் பியோல் கிட்ட சொல்லியிருந்திருப்பான். பியோல் போய் நம்ம டேரி கிட்ட சொல்லியிருந்திருப்பா. அப்படிதான் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இந்த சர்க்கஸ் மேன் எப்படி விக்டிம் சூஸ் பண்றான் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இப்போ அந்த பியோல தான் காமிக்கிறாங்க. அவதான் அவளோட வளர்ப்பு அப்பா அம்மா கூட இல்லாம கவர்மெண்டோட ஷெல்டர்ல தங்கியிருக்கா இல்லையா, ஸ்கூல் முடிச்சுட்டு ஷெல்டருக்கு நடந்து போயிட்டு இருக்கா, கையில போன நோண்டிக்கிட்டே. அப்பா அவளுக்கு யாரோ கால் பண்றாங்க. அந்த காலை பார்த்ததுமே அவ பயந்து போய் கட் பண்ணிட்டு அங்கிருந்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கா. சைட்ல இருந்து ஏதோ ஒரு கை வந்து அவளை சந்துக்குள்ள இழுத்துட்டு போது. பார்த்தா அவளோட அந்த வளர்ப்பு அப்பா தான். நான் உனக்கு போன் பண்ணா எடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி புடிச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த ஆளை பார்த்ததுமே இந்த பொண்ணு ரொம்ப பயந்து அழ ஆரம்பிச்சிடுறா. என்ன தொடாத பேசு அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்கா. அந்த ஆள் பேசுறது மிரட்டுறது இது எல்லாம் பார்த்தாலே நல்லா தெரியுது அவன் தப்பான இன்டென்ஷனோட தான் அந்த பொண்ணை தத்தெடுத்து வளர்த்திருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா நல்ல வேலையா அந்த பக்கமா யாரோ வந்தவங்க யார் பாது அங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போடவும் அந்த ஆள் அங்க இருந்து போயிடுறான். நீ எங்க தங்கி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், நான் கண்டிப்பா திரும்ப வருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு வேற போயிடுறான். இவ பயந்து போய் அவ தங்கி இருக்க ஷெல்டருக்கு போறா. இவளை ரெஸ்கியூ பண்ண அந்த கேர் டீமுக்கு கால் பண்ண பாக்குறா. ஆனா கால் கனெக்ட் ஆகவே இல்ல. சரி டேரிக்காவது கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பர் எடுத்து வச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்கா, பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு அவளுக்கு அவளோட அந்த கேம் கம்யூனிட்டில இருந்து மெசேஜ் ஏதோ வருதா, அதை பார்த்துட்டு அவ அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறா. அதே சமயம் இங்க டாங்பாங் என்ன பண்றான், அந்த சர்க்கஸ் பைரேட்டுங்கிற கேம் கம்யூனிட்டியை உருவாக்குனதே அவன் தானே. அவன் ரொம்ப ஈஸியாவே இந்த பண்டி யாருக்கிட்ட இவனை பத்தி பேசியிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிடுறான். அவன் ரேஞ்சர்கிட்ட சொல்லியிருக்கான், ரேஞ்சர் கில் ஃபார் யூங்கிற ஐடி கிட்ட சொல்லியிருக்கான் அப்படிங்கறத. அந்த கில் ஃபார் யூங்கிற ஐடியை பத்தி செக் பண்ணி பார்க்கும்போது அவ கடைசியா இந்த போலீஸ் ஆபீசர் ஹேக்கர் ஹான் இருக்காலையா, அவன் ஃபேக்கா உருவாக்குனா அந்த ஐடி கிட்ட பேசியிருக்கா அப்படிங்கறதும் இவளோட ஹிஸ்டரி ஜியாகிரபி எல்லாமே அதுல போட்டு வச்சிருக்கா. அவங்க அப்பா அம்மாவை பத்தி, அவங்க எப்படி எல்லாம் இவளை கொடுமைப்படுத்துறாங்க, என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் அவ அனுபவிச்சுட்டு இருக்கா அப்படிங்கறத பத்தி ஒட்டுமொத்த கதையுமே அவ அந்த கேம் கம்யூனிட்டி பிளாக் மாதிரி எழுதி வச்சிருக்கா. இவன் எப்படியெல்லாம் விக்டிமை சூஸ் பண்ணுவானோ அதுக்கேற்ற மாதிரி 10 பொருத்தமும் அவகிட்ட பக்காவா பொருந்தது இல்லையா, ப்ராப்ளம் இருக்கிற டீனேஜர் மாதிரி. அதனால அவன் எப்படி அந்த பண்டி கிட்ட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணானோ அதே மாதிரி இங்க இப்ப பியோல் கிட்டயுமே கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றான். உன்னோட ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு தெரியும், என்னால உன்னோட ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்புறான். அதுக்கு உடனே அங்க பியோல் இருந்துட்டு இல்ல எனக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாளா. பரவாயில்ல, எனக்கு உங்ககிட்ட பேசும்போது உன்னோட பிரச்சனைகளை பத்தி தெரிஞ்சுக்கும் போது எனக்கு என்னோட தங்கச்சி ஃபீலிங் வருது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாலாம் பேசுறான். பாவம் அவளும் ஏமாந்துடுறா, கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ஹேக்கர் ஹான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அதை நம்ம டேரி கிட்டையும் கங்ஜோ கிட்டையும் இன்ஃபார்ம் பண்றான். இந்த சர்க்கஸ் மேன் கில்லர் அவனோட விக்டிமை சூஸ் பண்றதுக்குன்னு ஒரு அல்காரிதமே வச்சிருக்கான். இப்ப நம்ம ஆன்லைன்ல போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னம்னா அதுக்கப்புறம் நமக்கு தொடர்ந்து அந்த பொருள் சம்பந்தப்பட்ட விளம்பரமாவே வந்துட்டே இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தான் அவன் அந்த சர்க்கஸ் பைரேட் கம்யூனிட்டில அவன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். இவனுக்கு எந்த மாதிரி விக்டிம்ஸ் எல்லாம் தேவைன்னு சொல்லி இவன் நினைக்கிறானோ அதே மாதிரி விக்டிம்ஸ் யாராவது அந்த கம்யூனிட்டிக்குள்ள லாகின் பண்ணாங்க அப்படின்னா உடனே முதல்ல அவனுக்கு தான் அந்த ஐடி வந்து ரெக்கமெண்ட் ஆகுது. அப்படிதான் நம்ம ஹேக்கர் ஹான் வந்து அவனோட ஐடியை கிரியேட் பண்ணப்போ ஃபர்ஸ்டேவே அந்த சிசி மேன்ற பேர்ல அந்த டாங்பாங் மெசேஜ் அனுப்பியிருப்பான். நான் ஏதோ ஸ்டார்டிங்ல அது கோயின்சிடன்ஸ் தான் நினைச்சேன், ஆனா அப்படிலாம் இல்ல, இந்த ப்ரோக்ராம் என்னை கொண்டு போய் அவன் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு, அந்த மாதிரி தான் இவன் ப்ரோக்ராமே பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயத்த அவன் சொல்றான். அப்ப ஸ்கிரீன்ல பாக்குறா, அது பாட்டுக்கு என்னமோ சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதுல வந்து ப்ரே 4 அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு, அதாவது 4வது எர அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அது என்ன 4வது எர அப்படின்னு கங்ஜோ கேக்குறாளா. அவன் தான் ஆல்ரெடி 3 பேரை கொலை பண்ணியிருக்கான்ல, அடுத்து வர 25ஆம் தேதிக்கு அவன் 4வதா ஒரு விக்டிமை செலக்ட் பண்ணும் இல்லையா, அந்த 4வது விக்டிமை இவன் செஞ்சு வச்சிருக்க ப்ரோக்ராமே செலக்ட் பண்ணதாமா. அதுவே தேடி அவனுக்கு 4வது இறைய கொடுக்குமா. அவங்கள போய் இவன் கொண்டுட்டு வந்துருவான் அப்படின்ற விஷயத்த ஹான் கண்டுபிடிச்சு சொல்றான். இப்படி ஒரு ப்ரோக்ராமை யார் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்த்தப்போ இந்த ப்ரோக்ராமை பண்ணினவங்களோட இனிஷியல் பிஜிசி அப்படின்னு வந்துச்சு. பிஜிசி அப்படின்னா பங்கா காம் அப்படிங்கிறது. இந்த பங்கா காம்ங்கிற வார்த்தை ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியோட கம்ப்யூட்டர் கிளப்போட பேராம். 90sல இந்த கிளப் ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. இந்த பிஜிசின்ற பேர்ல இதை உருவாக்குனது யாரு அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தப்ப ஷிம்யாங் அப்படின்ற ஒருத்தரோட பேர் கிடைச்சிருக்கு. அந்த ஷிம்யாங்ன்றவங்க 28 வருஷத்துக்கு முன்னாடி 1993ல காணாம போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த ஹான் கண்டுபிடிச்சு சொல்றான். உடனே அந்த ஷிம்யாங்க பத்தி டீடைல் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல அவங்களுக்கு அந்த ஷிம்யாங்கோட அம்மா நம்பர் கிடைக்குது. உடனே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த ஷிம்யாங்க பத்தி கேக்குறாங்க, ஏதாவது அவங்க மூலியமா டாங்பாங்க பத்தி தெரிஞ்சுக்க முடியுமான்னு சொல்லிட்டு.
அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க 28 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட பையன் ஷிம்யாங்குக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வந்திருக்கு. ஏதோ ஒரு தீவுல இருக்க ஒரு பெரிய பணக்காரனோட பேரனுக்கு வீட்லயே போய் தங்கி இருந்து ஹோம் டீச்சரா அவனுக்கு பாடம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சம்பளம் கொடுக்குறேன்னு சொன்னதுனால இவனுமே கிளம்பி அங்க போயிருந்திருக்கான். ஆனா போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லயே அவன் காணாம போயிட்டான். எங்க போனானே தெரியல. இவங்க அம்மாவுமே போய் அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவன் அந்த பணக்காரனோட வீட்ல இருந்து நகையை திருடிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்லியிருக்காங்க. ஆனா அதை நான் நம்பல. ஏன்னா என் பையன் என்கிட்ட சொன்ன கதை வேற மாதிரி இருந்துச்சு. அந்த வீட்ல இருந்த அந்த பெரிய பணக்காரன் அவனோட பேரனை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி என் பையன் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அப்போ ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க சொல்ற அந்த பெரிய பணக்காரன் வேற யாரும் இல்ல, இந்த ஊர் தலைவர் தான். இந்த டீச்சர் பாடம் எடுக்க போனது இந்த டாங் பேங்குக்கு தான், சின்ன வயசு டாங் பேங்குக்கு. அந்த பெரிய பணக்காரனான அந்த ஊர் தலைவருக்கு அவரோட பையனையும் மருமகளையும் சுத்தமா பிடிக்காது போல இருக்கு. அவங்க எல்லாரையுமே அவர் டார்ச்சர் பண்ணியிருக்காரு. 2 பேரோட கையிலும் ஆளுக்கு ஒரு குச்சியை கொடுத்துட்டு மாத்தி மாத்தி அடிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்க பையனான டாங் பேங்க முடிய பிடிச்சி இழுத்து அவங்க அடிச்சுக்கிறத பார்க்க வச்சிருக்கான் கட்டாயப்படுத்தி. இவன் கதறி கதறி அலறான், இல்ல வேண்டாம் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஆள் கேட்கவே இல்ல. சைக்கோ மாதிரி பேரனை பிடிச்சி நிக்க வச்சு மகனையும் மருமகனையும் அடிச்சுக்க விட்டுருந்திருக்கான். இதையெல்லாம் அங்க வேலைக்கு போனா இந்த ஷிம்யாங்கன்ற டீச்சர் மறைஞ்சு நின்று பார்த்திருக்கான். இந்த பையனை இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க, இவனை எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரியா யாருக்கும் தெரியாம அந்த டாங் பேங்க கூப்பிட்டுட்டு இந்த டீச்சர் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி இருந்திருக்கான். ஆனா அந்த தலைவரோட ஆளுங்க கிட்ட அவன் மாட்டிக்கிட்டான். போட்டு அவனை அடி அடின்னு அடிச்சிருந்திருக்காங்க. அப்பவுமே அவன் பார்த்துட்டு கதறி கதறி அலறான், வேண்டாம் டீச்சரை விட்டுடுங்க விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க விடவே இல்ல, போட்டு அடிச்சிருக்காங்க. அது வரைக்கும் தான் இவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஷிம்யாங்குக்கு என்ன நடந்துச்சுன்ற விஷயமே எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷிம்யாங்க பத்தி இவங்க தேடி பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த டீச்சருக்கு ஸ்பைன்ல ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கு, அதுக்காக அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டான்னு சொல்லி. இதை பார்த்ததுமே டாரிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கங்ஜோ சொல்லியிருப்பா இல்லையா, டாங் பேங்குக்குள்ள இருக்கிற 3 பர்சனாலிட்டிக்கும் 3 வேற வேற மேனரிசம் இருக்குன்னு சொல்லிட்டு. கங்ஜோ மாதிரியே இருக்கிற அந்த லேடி பர்சனாலிட்டி விரல தட்டிக்கிட்டே பேசுவா. அந்த சர்க்கஸ் மேன் பர்சனாலிட்டி அவனுக்கு ஆஸ்துமா இருக்கு, மூச்சு வாங்கிக்கிட்டே பேசுவான். மூணாவது ஒரு பர்சனாலிட்டி ரொம்ப லோ வாய்ஸ்ல காமா கம்போஸ்டா இருக்கு. அந்த பர்சனாலிட்டி பேசும்போது கழுத்துல வந்து கிராக்ஸ் எடுத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்லியிருப்பா இல்லையா. இந்த டீச்சருக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஒருவேளை இந்த டீச்சர் தான் அந்த 3வது பர்சனாலிட்டியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் டாரிக் யோசிக்கிறான். இந்த டீச்சரும் கண்ணாடி போட்டிருப்பான், இவனுக்குள்ள இருக்கிற அந்த 3வது பர்சனாலிட்டியும் அவன் வரும்போது மட்டும் கண்ணாடி எடுத்து போடுவான். மேபி இந்த டீச்சரா கூட இருக்கலாம். ஆனா இப்படி இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனோட லெஃப்ட் ஹேண்டோட ஆம புடிச்சு அழுத்திக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கானா. அப்ப கங்ஜோ கவனிக்கிறான், அவனுக்கு அந்த இடத்துல வலிக்குதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியுது. அப்ப அவ ஒரு விஷயம் யோசிச்சு பாக்குறான். இவன் அவனோட அந்த அமெரிக்கன் போலீஸ் ஃப்ரெண்டு கிட்ட போய் இவனோட அந்த சைல்ட் அபியூஸ் கேஸ பத்தி விசாரிச்சிருப்பா இல்லையா. இவன் கோர்ட்ல வந்து அவங்க அப்பா இவங்களை அபியூஸ் பண்ற மாதிரி வீடியோ எடுத்துட்டு போய் ஆதாரமா ப்ரொடியூஸ் பண்ணிருப்பான். ஆனா அதுல ஒரு வீடியோவுல இவனே அவங்க அப்பா ரூமுக்கு தங்கச்சியை கூட்டிட்டு போய் விடுற மாதிரி இருந்திருக்கும். அதனால அந்த கேஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா. ஆக்சுவலா அந்த வீடியோவை அவங்க அப்பா தான் இவனை அடிச்சு கட்டாயப்படுத்தி அந்த மாதிரி ஒரு வீடியோவை எடுக்க வச்சிருந்திருக்காரு. அவங்க அப்பா சின்ன வயசுல இருந்து இவனை அடிச்சுக்கிட்டே இருப்பாராம். அடி வாங்கி வாங்கி அவனுக்கு டெய்லி கையில வலி இருந்துகிட்டே இருக்குமா. அப்படியா டெய்லி வலி இருந்துகிட்டே இருக்கிறதுனால அவனுக்கு அது ஒரு மாதிரி மனநோய் மாதிரி ஏதோ ஒரு தனியா ஒரு நோய் உருவாகி இருக்கும் போல இருக்கு. எப்பவுமே அவனுக்கு வலிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி. அது இப்ப இருக்க இருக்க அவனுக்கு அந்த ப்ராப்ளம் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் ஆபீசர் சொல்லியிருப்பான். அதெல்லாம் இப்ப அவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஜூங்கி பதட்டமா ஓடி வந்து இந்த டாங் பேங் நாளைக்கு நைட்டு ஃபிளைட்ல ஃபிஜிக்கு தப்பிச்சு போறதுக்கு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணிருக்கான் அப்படின்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாரு. அப்படியே கட் பண்ணி தேசிக்கு தான் காமிக்கிறாங்க. தேசிக்கு தான் அந்த ஊர் தலைவர் சைட்ல இருந்து ஒரு ஆஃபர் வந்துச்சு இல்லையா, நீ எங்களுக்காக வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கான். நீ ஏற்கனவே இந்த வேலையை பார்த்து வந்தானா இப்ப இன்னொரு தடவை எனக்காக பாரு. நீ கோல்டன் டைம் டீமுக்குள்ளேயே இருந்துட்டு அவங்க என் பேரனுக்கு எதிராக என்னெல்லாம் பிளான் பண்றாங்கன்றத முன்கூட்டியே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ஏதாவது என் பேரனுக்கு எதிராக எவிடன்ஸ் கிடைச்சதுன்னா அதை நீ மாத்தணும். இந்த வேலையை நீ எனக்கு செஞ்சினா உனக்கு நான் நிறைய பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு $5 லட்சம் டாலருக்கான பாஸ்புக் எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்தோன்னே தேசிக்கெல்லாம் வாய பிளந்துடுறான். இவ்வளவா அப்படின்னு சொல்லிட்டு இதை நீ கட்டாயம் எனக்கு செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த ஊர் தலைவரோட அசிஸ்டன்ட் வந்து இந்த தலைவரோட காதுல என்னமோ ஒன்னு சொல்றான். சரிப்பா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேசிக்கு அனுப்பி வச்சுட்டு என்னடா விஷயம் அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கறான். அப்போ இந்த அசிஸ்டன்ட் டாரிக்க பத்தி ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்றான். 28 வருஷத்துக்கு முன்னாடி டாரிக்கோட அம்மா ஏதோ ஒரு கிராமத்துக்கு வேலைக்கு போயிருப்பாங்க. அங்க என்னத்தையோ பாத்துட்டாங்கன்னு சொல்லிதான் ஒரு சில பேர் வந்து அவங்க நைட்டோட நைட்டா கடத்திட்டு போய் கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சாங்க இல்லையா. 28 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் தலைவரோட ஆளுங்க அந்த டீச்சர் ஷிம்யாங் இருக்காரு இல்லையா, அவரை போட்டு தள்ளி இருக்காங்க. அத டாரிக்கோட அம்மா அங்க வேலைக்கு போனவங்க பாத்துட்டாங்க போல இருக்கு. அதனாலதான் அவங்க அம்மாவையுமே அவங்க கொண்டிருக்காங்க. நாம கொலை பண்ணா அந்த அம்மாவோட பையன் தான் இந்த டாரிக் அப்படின்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாங்க. இதை கேட்டதுமே இந்த ஆளுக்கு முகம் வெளிரி போகுது. ஆனா இது எல்லாத்தையுமே தேசிக் அங்க இருந்து கிளம்பவே இல்ல, மறைஞ்சு நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா தேசிக் இங்க வந்து இந்த ஆள் கிட்ட பேசினது போனது எல்லாமே ப்ரீ பிளான்டு. இவன் ஆல்ரெடி இப்படி ஒரு ஆஃபர் இந்த தலைவர்கிட்ட இருந்து வந்திருக்குன்ற விஷயத்த கங்ஜோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டான். இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்திருக்கான், நான் போய் அவங்க கிட்ட சேர போறேன் அப்படின்ற
மாதிரி தேசிக் சொல்றான். கங்ஜோ முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டா. நான் உன்னை இதுக்காக இந்த டீமுக்குள்ள கூட்டிட்டு வரல, நீ இதை செய்யவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. நமக்கு வேற வழி இல்ல கங்ஜோ, நமக்கு டைமும் இல்ல. அது ஒரு கல்ட் குரூப் மாதிரி, நம்ம வெளியே இருந்து என்ன தோன்றினாலும் நமக்கு ஒண்ணும் கிடைக்காது. உள்ளுக்குள்ள இறங்கி தோன்றினா மட்டும்தான் நமக்கு ஏதாவது கிடைக்கும். அந்த வேலையை நான் பார்க்க போறேன். பாஸ்ட்ல நான் உனக்கு செஞ்ச துரோகத்தை இப்ப சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்னை இதை செய்ய விடு அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஆனா கங்ஜோ அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. டைரக்ட் ஒத்துக்கிறான். பரவாயில்ல, நீ இதை செய்யணும்னு நினைச்சினா செய்ய, ஏன்னா அப்பதான் நீயும் உன்னோட ரிக்ரெட்ல இருந்து வெளியில வருவ. ஆனா ஒரு கண்டிஷன், உனக்கு அங்க ஏதாவது ஆபத்துன்னு சென்ஸ் ஆச்சுன்னா நீ உடனே அந்த இடத்தை விட்டு வெளியில வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். தேஷிக்கும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க இந்த டாங் பாங் இப்போ நாளைக்கு நைட்டு நாட்டை விட்டு தப்பிச்சு ஃபிஜிக்கு போக போறான். அதுக்குள்ள அவனை எப்படியாவது பிடிக்கணும், அதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டாங் பாங்குக்குள்ள மொத்தம் 3 பர்சனாலிட்டி இருக்கு. அதுல 3வதா இருக்கிற அந்த லோ வாய்ஸ்ல காமன் கம்போஸ்டா பேசுற அந்த பர்சனாலிட்டி யாருன்னு இவங்க இன்னும் கண்டுபிடிக்கவே இல்ல. மேபி அந்த பர்சனாலிட்டி அந்த சின்ன வயசு டீச்சர் ஷிம்யாங்கா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி டைரக்ட் சொல்றான். அவன் தான் இந்த சர்க்கஸ் மேனுக்கு மாஸ்டர் மைண்டா இருக்கான். அவன் தான் எல்லாத்தையும் பிளான் பண்றான். இந்த கங்ஜோவோட பர்சனாலிட்டி தான் இவங்க செலக்ட் பண்ற விக்டிமா அப்ரோச் பண்ற வேலையை பாக்குறான். 3வதா இருக்கிறது அந்த கில்லர் கிட்னாப்பர் பர்சனாலிட்டி. அவன் தான் எல்லாத்தையும் கொலை பண்றான். அவனுக்கு கொலை பண்றதுங்கிறது பேஷன், ஆசை, தேவை, அப்படி எது வேணாலும் சொல்லலாம். இப்போ இவன் நாளைக்கு நாட்டை விட்டு போறான் அப்படிங்கிறப்ப அவனுக்குள்ள இருக்கிற அந்த கில்லர் பர்சனாலிட்டியோட ஆசைக்கு கண்டிப்பா அவன் தீனி போடணும்னு நினைப்பான். அப்ப அவன் கொலை பண்றதுக்காக யாரையாவது ஒருத்தவங்களை அப்ரோச் பண்ணுவான். அப்ப நம்ம அவனை கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி டைரக்ட் சொல்றான். ஒருவேளை அவன் அந்த மாதிரி எதுவும் பண்ணலன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்களா. அவன் அப்படி எதுவும் பிளான் பண்ணல அப்படின்னா நாம அவனை பிளான் பண்ணும்படி தூண்டணும் அப்படின்ற மாதிரி டைரக்ட் சொல்றான். அதுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவன் தான் ஒரு பெரிய கேம் கம்யூனிட்டி வச்சிருக்கான். அதுக்குள்ள இருந்து தான் இவனோட விக்டிம்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கான். ப்ராப்ளம் இருக்கிற டீனேஜர்ஸ் இல்லையா, அந்த மாதிரி அந்த கேம் கம்யூனிட்டிக்குள்ள யாருக்கெல்லாம் அவனோட விக்டிமா இருக்கிறதுக்கு தகுதி இருக்கோ அவங்க எல்லாத்தையும் முதல்ல இவங்க கண்டுபிடிச்சு அதுல இருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்கள இறையா வச்சு அவனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க தேசிக்கு என்ன பண்றான், அந்த ஊர் தலைவருக்கு சொந்தமா ஏதோ ஒரு பெரிய கம்யூனிட்டி ஹால் மாதிரி இருக்கும் போல இருக்கு. அங்க இருந்தாலும் ஏதோ அவசர அவசரமா ஓடிட்டு இருக்கான். இந்த தேசிக்கும் மறைஞ்சு அந்த ஊர் தலைவரை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். அங்க ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு. அந்த ரூமுக்குள்ள போய் என்னமோ இந்த ஆள் பண்ணிட்டு இருக்கானா, தேசிக்கு மறைஞ்சு அந்த ரூமுக்குள்ளேயும் போய் ஒளிஞ்சு நின்னுக்கிறான். ஒரு லாக்கர் மாதிரி இருக்கு. அதை ஓபன் பண்ணி ஏதோ ஒரு என்வலப் எடுக்கிறான். அதை எடுத்துட்டு போய் நெருப்புல போட போகும்போது யாரோ கால் பண்றாங்க. எங்கேயோ அவசரமா வர சொல்லுவாங்க போல இருக்கு. நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரத்துல அந்த என்வலப்பு தூக்கி நெருப்புல போட்டுட்டு அந்த ஆள் அங்கிருந்து உடனே கிளம்பிடுறான். அதனால அந்த என்வலப் முழுசா எரியறதுக்கு முன்னாடி தேசிக்கு வந்து அதை எடுத்துடுறான். அதுக்குள்ள ஏதோ ஒரு ஜெனடிக் லேபோட ரிப்போர்ட் தான் இருக்கு. அது என்ன ஏதுங்கிறது தெரியல. இங்க நம்ம ஹேக்கர் ஹான் என்ன பண்றான், அந்த கேம் கம்யூனிட்டில இருந்து ஒரு சில பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கான். இவங்க எல்லாருக்குமே அந்த சர்க்கஸ் மேனோட விக்டிமா இருக்கிறதுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து கவுபாய் அப்படிங்கிற ஒரு ஐடியை நம்ம டைரக்ட் செலக்ட் பண்றான். அந்த கவுபாய்ங்கிற ஐடிக்கு சொந்தக்காரனுக்கு 18 வயசு ஆகுது. அவன் இப்ப கொஞ்ச நாளாவே இந்த ஐடியை லாகின் பண்ணவே இல்லை. ஏன்னா அவன் நாட்டிலேயே இல்ல, யூஎஸ்க்கு படிக்கிறதுக்கு போயிட்டான் 3 மாசத்துக்கு முன்னாடியே அப்படின்ற விஷயத்தை ஹான் கண்டுபிடிச்சு சொல்றான். அப்ப இவன் தான் நமக்கு கரெக்டா இருப்பான். இவனோட அட்ரஸ்ல அவனோட ஒரிஜினல் அட்ரஸ் தூக்கிட்டு நாம செட் பண்ற அட்ரஸ் போடு. அப்புறம் இந்த கவுபாயோட ஸ்டோரியா சின்ன வயசுல அந்த டாங் பேங்குக்கு அவங்க தாத்தா கிட்ட இருந்து ஒரு அபியூஸ் நடந்துச்சு இல்லையா, அந்த கதையவே போடு. அப்பதான் ஈஸியா அவனை அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் சொன்ன மாதிரியே இவனும் போடுறான். எனக்கு அப்பா அம்மா கிடையாது, எங்க தாத்தா ஒரு பெரிய பணக்காரன், எங்க தாத்தா கிட்ட தான் நான் வளர்றேன். ஆனா அந்த ஆள் ஒரு பைத்தியம், ஒரு கிறுக்கு பிடிச்சவன், இவன் என்ன பயங்கரமா டார்ச்சர் பண்றான் அப்படி இப்படின்னு சின்ன வயசுல டாங் பேங்குக்கு அவங்க தாத்தா கிட்ட எப்படி எல்லாம் அபியூஸ் நடந்துச்சோ அதையெல்லாம் இவனுக்கு நடந்த மாதிரி இவங்க கதையை போடுறான். அதே சமயம் இந்த பியோல தான் காமிக்கிறாங்க. அவ அந்த ஷெல்டர்ல இருக்கா. அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் இவளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்பாவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்பா இவளை வந்து கூட்டிட்டு போக போறாங்களாம், இவ மேல கேஸ் போட போறாங்களாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு ஆல்ரெடி அவங்க அப்பா வேற மீட் பண்ணிட்டு வந்தா இல்லையா, அவளுக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு. ஆல்ரெடி தான் இந்த டாங் பேங் இவளுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி அந்த கேம் கம்யூனிட்டில வேற பேசி வச்சிருக்கான் இல்லையா, போய் திரும்ப அவங்கிட்டே தான் பேசுறா. அவங்கிட்டே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கா. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், கவலைப்படாத, நீ வந்து என்ன மீட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் அதுல பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த டாங் பேங்குக்கு நம்ம ஹான் கிரியேட் பண்ண அந்த கவுபாய்ங்கிற ஐடி அவனுக்கு ரெக்கமெண்ட் ஆகுது. ஏன்னா அவன் தான் அப்படி ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சிருக்கான் இல்லையா, இவனுக்கு தேவைப்படுற மாதிரியான விக்டிம்ஸ் யாரு அதுக்குள்ள லாகின் பண்ணாலும் முதல்ல அவனுக்கு தான் ரெக்கமெண்ட் ஆகுற மாதிரி. சோ இப்ப கவுபாய் அந்த மாதிரி இருக்கிறதுனால முதல்ல அவனுக்கு ரெக்கமெண்ட் ஆகுது. அவனோட ஸ்டோரி எடுத்து படிச்சு பாக்குறான். அதை படிச்சதுமே அவனுக்கு அவனோட சின்ன வயசு ஞாபகம் வருது. இந்த ஐடியா பாக்குறது என்னமோ அவனுக்குள்ள இருக்கிற அந்த டீச்சர் பர்சனாலிட்டி தான். ஆனா அதை பார்த்ததுமே அவனுக்குள்ள இருக்கிற கில்லர் பர்சனாலிட்டி வெளியில வந்துடுறான். கண்ணாடியை கலட்டிட்டு கில்லர் மாதிரியே அவங்கிட்ட பேச்சு கொடுக்குறான். இந்த பக்கம் ஒட்டுமொத்த போலீஸ் டீமும் உட்காந்துட்டு அவங்கிட்ட சாட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அவன் உட்காந்துட்டு இவங்க கிட்ட சாட் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரியே அந்த டாங் பேங்க் பேச்சு கொடுத்து உன்னை நான் நேர்ல மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்லி இடமும் பிக்ஸ் பண்ணிடுறாங்க. சோ அந்த இடத்துல வச்சுதான் இவன் அட்டாக் பண்ண போறான். அப்ப அவனை கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் பண்றாங்க. இந்த டாங் பேங் இப்படி கவுபாய்ங்கிற ஐடி கிட்ட சாட் பண்ணிட்டு இருக்கும்போதே குறுக்க கில் ஃபார் யூங்கிற ஐடியில இருந்து மெசேஜ் வருது. அதாவது பியோல் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. நான் உனக்காக பூஸ் அண்ட் போர்ட் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ உடனே என்ன பாக்குறதுக்காக வா, நீ வரலன்னா நான் உடனே கிளம்பி போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருக்கா. அந்த மெசேஜை பார்த்ததுமே இவன் சைன் அவுட் பண்ணிட்டு அவளை பாக்குறதுக்காக கிளம்பி போயிடுறான். இங்க எல்லாருமே இவங்க ஒரு ஏரியா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அங்கதான் அந்த டாங் பேங் வருவான். அங்க அவனை கையும் களவுமா பிடிக்கணும்னு சொல்லிட்டு மத்த ஆபீசர்ஸ் எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. ஹானும் கங்ஜோவும் மட்டும் தான் இருக்காங்க. அப்ப ஹான் நோட் பண்றான் அந்த டாங் பேங் சைன் அவுட் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லி. ஆக்சுவலா டாங் பேங் இவங்க கிட்ட கேன்ற ஐடியில இருந்து தான் பேசியிருப்பான். இவன் கண்டுபிடிச்சிருந்திருப்பான் அது டாங் பேங் தான் சொல்லிட்டு. ஆனா இப்ப எதுக்காக திடீர்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே குறுக்க சைன் அவுட் பண்ணிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடைசியா யாருக்கிட்ட என்ன மெசேஜ் பண்ணான்னு செக் பண்ணி பார்க்கும்போது கில் ஃபார் யூங்கிற ஐடி கிட்ட பேசியிருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது.
கில் ஃபார் யூங்கிறது பியோலோட ஐடிங்கிறது இவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். உடனே இவன் கங்ஜோ கிட்ட சொல்றான், அவன் பியோல் கிட்ட தான் கடைசியா பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு போன் பண்ணலான்னு பார்த்தா இவகிட்ட போன் நம்பர் இல்லையா இல்ல போன் எடுக்கலையா என்னன்றது தெரியல. உடனே கால் சென்டருக்கு கால் பண்ணி அந்த பொண்ணோட போன் டீடைல செக் பண்ண சொல்றா. அப்படியே கட் பண்ணி இந்த கோஸ்ட் லேடி தான் காமிக்கிறாங்க. நம்ம ஊர்ல ஜோசியம் பாக்குறதுக்கு சோழியை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க ஏதோ ஒரு கொட்டையை வச்சுக்கிட்டு அவங்களோட எதிர்காலத்தை அவங்க கணிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப கொடூரமான மரணம் தான் வரும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும் போல இருக்கு. ஐயோ இப்படியா வரப்போகுது அப்படின்ற மாதிரி அவங்க பயந்து போய் உட்கார்ந்துருக்காங்களா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காது கிட்ட ஒரு சத்தம். பயந்து போய் திரும்பி பார்த்தா இந்த டாங் பேங் தான் வந்து அவங்க காது கிட்ட எட்டி பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம் இருந்துச்சு. நீ எல்லாரோட எதிர்காலத்தையும் கணிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கியே, உண்மையாவே உனக்கு அந்த டிவைன் பவர்லாம் இருக்கா, உன்னால கணிக்க முடியுமான்னு எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. இப்பதான் தெரியுது நீ ஒரு ஃபேக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி மறைச்சு வச்சிருந்த அவனோட அந்த மர்டர் வெப்பனான ஆக்ஸ் எடுக்கிறான். அதை பார்த்தது இந்த கோஸ்ட் லேடி பயந்துடுறா. ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, தலையிலேயே ஒரு வெட்டு. சத்தம் கேட்டு அவங்க தாத்தாவோட அசிஸ்டன்ட் அங்க ஓடி வரான். அவன் தலையிலேயும் ஒரு வெட்டு. ஆனா ஒரே ஒரு வெட்டு தான், அவங்க சாகலாம் இல்ல, இன்னும் உயிரோட தான் இருக்காங்க, துடிச்சுட்டு இருக்காங்க. உங்களை நான் அவ்வளவு சீக்கிரம் சாக விட மாட்டேன், இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க உயிரோட இருங்க, நான் அவளையும் முதல்ல புடிச்சிட்டு வந்துடுறேன், உங்க 3 பேரையும் சேர்த்து வச்சுதான் கொலை பண்ணுவேன், ஒரு ஃபேமிலி மாதிரி, அப்பா அம்மா மக அப்படிதான் கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவங்களால பியோல கான்டாக்ட் பண்ணவே முடியல. அதனால அவ தங்கி இருக்க அந்த ஷெல்டருக்கு கான்டாக்ட் பண்ணி பாக்குறாங்க. அந்த பொண்ணு அங்க இல்லன்னு தெரிய வருது. அவ ரூம்ல போய் செக் பண்ணி பாக்குறாங்க, அந்த பொண்ணு இல்ல. அங்க வேலை பாக்குற ஒரு ஆள் வந்து இப்பதான் மேடம் அந்த பொண்ணோட அப்பா வந்து அவளை அங்க இருந்து வெளுக்கட்டாயமா இழுத்துட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ பெட் மேல ஏதோ சின்னதா நோட்டு மாதிரி வச்சிருக்கா. நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் போர்ட்ல பாக்குறதுக்காக போறேன் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்கா. கங்ஜோக்கு நல்லாவே புரியுது இவளுக்கு அவங்க அப்பா மூலியமா ஏதோ ப்ராப்ளம் வந்திருக்கு, வந்து அவளை இழுத்துட்டு போக பாத்திருக்கான். அதுக்கப்புறம் தான் இவ அந்த கேம் கம்யூனிட்டியில போய் இதை பத்தி பேசியிருக்கா. அந்த கில்லர் இவளை அப்ரோச் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் தான் அவனை பாக்குறதுக்காக தான் இவ போகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த டாங் பேங்கோட போன் லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்றாங்க. ஏதோ ஒரு ரோட்ல போய்கிட்டு இருக்கு, மேபி அவன் கார்ல போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்ல டாங் பேங்கோட கார் இருக்கான்னு சொல்லிட்டு சிசிடிவி மூலியமா செக் பண்றாங்க. அவனோட கார் அந்த ரூட்ல போய்கிட்டு இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே இந்த விஷயத்தை அவ டாரி கிட்ட இன்ஃபார்ம் பண்றான். அந்த டாங் பேங் நாம எதிர்பார்த்த மாதிரி கௌபாய் அவன் டார்கெட்டா வைக்கல, பியோல தான் அவன் டார்கெட்டா வச்சிருக்கான், அவளை தான் பாக்குறதுக்காக போயிருக்கான், இந்த ரூட்ல போய்கிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த சொல்லவும் இவங்களும் அவனை தேடிட்டு அந்த சிசிடிவியை ஃபாலோ பண்ணிட்டே போய்கிட்டு இருக்காங்க. இந்த பியோல் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவ அந்த சர்க்கஸ் மேன் ஐடியா சேர்ந்தவன பாக்குறதுக்காக. இவகிட்ட மேபி வேற ஐடியில தான் பேசியிருப்பான், ஆனா என்ன ஐடியில பேசினாங்கிறதா நமக்கு காமிக்கல. ஆனா இவ அந்த கில்லரை பாக்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு தெரியாது நம்ம பார்க்க போறது கில்லர்னு சொல்லிட்டு. ஒரு கருப்பு கலர் கார் அவன் முன்னாடி வந்து நிக்குது. இந்த காரா தான் இருக்கும்னு நினைச்சிட்டு அவ பட்டு போய் காருக்குள்ள ஏறிக்கிறான். அங்க டாங் பேங்க் தான் இருக்கான். கொலை பண்ணும் போதெல்லாம் போடுவாங்களே ஒரு கருப்பு கலர் ரெயின் கோட், அதை தான் போட்டிருக்கான். இப்ப மழையே பெய்யல, மழை சீசனும் இல்ல, எதுக்காக இந்த ஆள் ரெயின் கோட் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. பயந்து போய் தான் உட்கார்ந்துருக்கா. நம்ம டிஸ்பாட்ச் டீம் சிசிடிவியை ஃபாலோ பண்ணி அவனோட காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்களா. அப்போ இவங்களுக்கு ஆப்போசிட் ரோட்ல இருக்கிற ஒரு டிராபிக் சிக்னல்ல அந்த டாங் பேங்கோட கார் நின்னுட்டு இருக்கிறத நோட் பண்றாங்க. அந்த காருக்குள்ள டாங் பேங்க் இருக்கான். அந்த பொண்ணு பக்கத்துல மயங்கி இருக்கா, ஏதோ மயக்க மருந்து குடிச்சிட்டான் போல இருக்கு, மயங்கி இருக்கா. அந்த கார் அங்க நின்னுட்டு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இவங்க யூ டர்ன் எடுத்துட்டு இவன் இருக்க அந்த ரோட் வழியா வந்துட்டு இருக்காங்க. பின்னாடி அவங்க வராங்க அப்படின்னு தெரிஞ்சதும் டிராபிக் சிக்னல்ல நின்னுட்டு இருந்தவன் அவனுக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்த காரை போய் இடிச்சு தள்ளுறான். நகர்த்திக்கிட்டே போயிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறான். இவங்களும் பின்னாடியே சேஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வேகமா போனவன் ஒரு மார்க்கெட் ஏரியாக்கு போயிடுறான். நைட் டைம்ங்கிறதுனால அங்க எல்லா கடையுமே மூடிதான் இருக்கு. அங்க போய் ஒரு கடை மேல காரை விட்டுடுறான். அதுக்கப்புறம் அங்க இருந்து இறங்கி தப்பிச்சு ஓடி போயிடுறான். பின்னாடியே இவங்களும் வந்துடுறாங்க. அவனோட கார் அங்க நிக்கிறதையும் பாத்துடுறாங்க. போய் காருக்குள்ள பார்த்தா பியோல் மயக்கத்துல இருக்கா. ஆனா இன்னும் உயிர் இருக்குன்னு தெரிஞ்சோன்னா உடனே ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்ப பின்னாடி சீட்ல ஏதோ துணி போட்டு மூடி வச்ச மாதிரி இருக்கு. போய் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த கோஸ்ட் லேடியும் அந்த அசிஸ்டன்ட்டையும் தான் தலையில அடிச்சு அங்க படுக்க வச்சிருக்கான். அவங்களுக்கும் உயிர் இருக்கு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி இவங்களை காப்பாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அங்க இருந்த ஒரு ஆளை கூப்பிட்டு இங்க யாராவது தப்பிச்சு போனாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவன் அந்த பில்டிங் குள்ள தான் சரி அவனா ஒருத்தன் ஓடுனா அப்படின்னு சொல்றாங்களா. எல்லாரும் அந்த பில்டிங் குள்ள அவனை தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு பக்கமா தேடிட்டு இருக்காங்க. கங்ஜோ ரேடியோ மூலியமா கனெக்ஷன்ல தான் இருக்கா. இவன் தேடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும் போது பின்னாடி யாரோ வர சத்தம் கேக்குது. டாரிக் நகரு அப்படின்ற மாதிரி இங்க கங்ஜோ கத்துறா. ஒரு செகண்ட் தான் கேப். அவன் அந்த ஆக்ஸ் எடுத்துட்டு டாரிக்கை வெட்டுறதுக்காக வரான். ஜஸ்ட் மிஸ்ல டாரிக் மிஸ் ஆகுறான். அவன் தொடர்ந்து இவனை அட்டாக் பண்ண பாத்துட்டே இருக்கான். ரொம்ப அழகா டாரிக் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான். ரொம்ப ஃபாஸ்டா தான் இருக்க போல இருக்கு. ஆனா உன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு ஃபாஸ்டா நீ செயல்படலையே, அவளை சாக விட்டுட்டு நீ வாழணுங்கிறதுக்காக இவ்வளவு ஃபாஸ்டா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண போறதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.